ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பலாக்காய் வச்சு எப்படி கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பலாக்காய் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம அவியலுக்கு விட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிடணும். அந்த சீடும் கூட நம்ம இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக, இதை விட சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து அதை வேக வச்சு எடுக்கணும். கரெக்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ இது நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாக்கு இதை வேக வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, காரணம் நம்ம கூட்டாக்கு நம்ம செய்ய போகிறோம், அதனால் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு பேனில் இந்த வேக வச்சு எடுத்ததை நம்ம ஒரு பேனில் போடணும். பேனில் போட்டு அதுக்கு பிறகு இதை ஒரு டம்ளர் தண்ணி கூட நம்ம இது கூட சேர்க்கணும். தண்ணி கூட சேர்த்து இதை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், தேவையான அளவு உப்பு போடணும். அதுக்கு பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி கூட நம்ம சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மிளகாவத்தல் பொடி கூட நம்ம சேர்த்து இதை ஒரு தேங்காய் கூட சேர்க்கணும். தேங்காயும் ஜீரகமும் வெள்ளைப்பூடும் அரைச்சது ஒரு 1/2 கப்பு போதும், தேவையான அளவு போதும். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகு தூள் கூட போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா வெந்து வரணும். அந்த மாதிரி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். இந்த மசாலா எல்லாம் இதில் பிடிச்சிரும். அதுக்கு பிறகு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். 1/4 டீஸ்பூன் கடுகு. அது வெடித்த பிறகு நம்ம மிளகா வத்தலும் கருவேப்பிலையும் கூட நம்ம போடணும். போட்டு அதுவும் கூட நல்லா நம்ம சோட் பண்ணணும். இதை நம்ம தாளித்ததை அந்த பலாக்காய் நம்ம கூட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.